பொதுக்காலத்தினுடைய 34வது வாரம் திங்கட்கிழமை. திருவெளிப்பாட்டு நூலினுடைய 14வது அத்தியாயத்திலே இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம். கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரடி முழக்கம் போலும், யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாய் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 21வது பிரிவு முதல் 4 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்களது காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார். வறுமையிலே வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதைக் கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கின்றார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மறைப்பணியாளர் சொன்ன ஒரு செய்தி. ஆலயம் கட்ட வேண்டும், அதற்கு உங்களது தாராள காணிக்கையை கொடுங்கள் என்று கேட்டாராம். அப்படி கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் என்ன தொகை கொடுக்கின்றீர்களோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுக்காக உங்களது குடும்பத்திற்காக எல்லாருமாய் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுவேன் என்று அந்த பணியாளர் கூறினாராம். சில நாட்கள் கழித்து ஒரு பெரியவர் அந்த பணியாளரை சந்தித்து, என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே ரூபாய் 10,000 நான் தருகிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த பணியாளர் மகிழ்வோடு அதை பெற்றுக்கொண்டு
ரசீது கொடுத்துவிட்டு சொன்னாராம், ஐயா, அடுத்த பலியிலே இதை குறித்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் என்று சொன்னாராம். கேட்டவர் பெரியவர் மகிழ்வோடு போய்விட்டார். போன சில நிமிடங்களிலேயே திரும்பி வந்தவர் அந்த பணியாளரை பார்த்து சொன்னாராம், நான் கொடுத்த அந்த 10,000 எனக்கு 1 ரூபாயை திருப்பி தாருங்கள் என்று சொல்லி. பணியாளருக்கு என்ன என்று புரியாமல், என்ன கேட்கின்றீர்கள் என்று கேட்டபோது, ஒரே 1 ரூபாயை திருப்பி தாருங்களேன் என்று கேட்டு வாங்கி கொண்டாராம். வாங்கிய பின்னர் பணியாளரை பார்த்து சொன்னாராம், அடுத்த பலியிலே நீங்கள் இன்னார் ரூபாய் 10,000 தந்தார்கள் என்று சொல்லுவதை விட இன்னார் 9,999 ரூபாய் கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது மிக நீண்டதாய் இருக்கும், அப்பொழுது எனக்கு பெருமையாக இருக்கும் அல்லவா என்று அந்த பெரியவர் சொன்னதாக பணியாளர் சொல்லுகின்றார். வாழ்விலே இன்றைக்கு நாம் காணிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சீராக்கினுடைய நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்திற்கு நீ எழுந்து போகின்ற பொழுது வெறுங்கையாய் போகாதே, ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த தவறாதே என்று கூறப்பட்டிருக்கின்ற வார்த்தையை சீராக்கினுடைய நூலிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்தாமே எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். எனவே கொடுத்த அவருக்கு நாம் திரும்பி கொடுப்பது என்பது தகுதியான ஒன்றுதான். ஆனால் அவரோ நம்மை பார்த்து கேட்பது என்ன என்றால், 10 பங்கை எனக்கு என் ஆலயத்திற்கு நீங்கள் செலுத்துங்கள் என்று தான் அவர் நம்மை நோக்கி கேட்கின்றார். எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தந்துவிடு என்று நிச்சயமாய் கேட்கவில்லை. மலாக்கியா நூலினுடைய 3ஆம் அதிகாரத்திலே 10வது இறைவாக்கிலே சொல்லுகின்றார், நீங்கள் கொள்ளையர்கள், கடவுளை நீங்கள் கொள்ளையடிக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார். என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுதுதான் சொல்லுகின்றார், நான் கேட்கின்ற அந்த 10 ஒரு பகுதியை கூட கொடுக்காமல் நீங்கள் கொள்ளையடிக்கின்றீர்கள், எனவே நீங்கள் கொள்ளையர்கள் என்று கூறுகின்றார். அதை சொல்லுகின்ற பொழுதுதான் சவால் விடுகின்றார், நீங்கள் நான் கேட்கின்ற அந்த 10 ஒரு பகுதியை நீங்கள் எனக்காக என் ஆலயத்திற்கு தந்து நீங்கள் என்னுடைய ஆலயம் நிரம்பி ததும்ப செய்யுங்கள். உங்களது இல்லத்திலே வானத்தினுடைய பல கனிகளை திறந்து நான் வாரி வழங்குகின்றேனா இல்லையா என்று பாருங்கள் என்று சொல்லி சவால் விடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. மலாக்கியா நூலிலே ஆண்டவர் கேட்பது 10 ஒரு பாகத்தை தான். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கின்றோம், அந்த பெண்மணி நாளைக்கு எனக்கு என்ன என்பதை குறித்து கவலைப்படாமல் தான் வைத்திருந்த அந்த 2 காசுகளையுமே ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து நிற்கின்றாள். எனவே ஆண்டவர் அவரை பெருமையாய் பார்க்கின்றார். ஏனென்றால் அன்றன்றைய தொல்லை அன்றன்றைக்கு போதும், எனக்கு இன்று உணவு தாரும் என்று தான் ஜெபிக்க ஆண்டவர் நம்மை கேட்டிருக்கின்றார். அப்படித்தான் கற்றும் கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் நாளைக்கு நான் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. எனவே களஞ்சியத்தை இடித்து பெரிதாய் கட்டுவேன் என்று சொன்னபோது அந்த மனிதரை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், அறிவிலியே, இன்று இரவு நீ எடுத்துக்கொள்ளப்பட்டாய் என்று சொன்னால், உன்னுடைய உயிர் இந்த உடம்பிலிருந்து போனது என்று சொன்னால், நீ சேர்த்து வைத்தது யாருக்காகும் என்கின்ற அந்த கேள்வியை கேட்க நம்மையும் அழைக்கின்றார். எனவே நாளைய தினம் என்பது நமது கரத்தில் அல்ல. எனவே இன்றைய நாளிலே எனக்கு ஆண்டவர் தந்த அந்த காரியத்தை நான் தாராளமாக அவருக்கே கொடுப்பேன் என்று அந்த பெண்மணி சொன்னபோது, இவளே அதிகமான காணிக்கை எனக்கு தந்தார் என்று சொல்லி ஆண்டவர் பெருமிதம் கொள்வதை நம்மால் இந்த நாளிலே பார்க்க முடிகின்றது. இத்தகைய ஒரு நல்ல அந்த தாயினுடைய உள்ளமானது நம்முடைய உள்ளமாக மாற வேண்டும். ஆண்டவர் எனக்கு தந்தார், எனவே நான் அவருக்கு தாராளமாக கொடுக்கின்றேன் என்கின்ற அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோமேயானால் உண்மையிலேயே நாமும் பேறு பெற்றவர்களே. கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.